இதுவும் ஒரு 2-3 நாளில் வெட்டலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இண்டிகோ ஃப்ளைட் ஒன்று இந்தியா நோக்கி பயணமாகி கொண்டிருக்குது. என்னென்னு உங்களுக்கு யோசனை வந்தது இப்படி இதை செய்து பார்ப்போம் இந்த முறைண்டு? இந்த வேற ஒரு நடுறவருங்க சொந்தக்காரவரால் அப்போ அவர் நிறைய இந்த முறை நான் இது இருக்கா நட்டு பார்ப்போம் போட்டு நட்டு பார்த்தேன். ஏன்னா சக்ஸஸாக கொடுத்துருக்கு. தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். எனது காணொலி பக்கத்தை வந்து நீங்கள் மேலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினை அமர்த்தி எனக்கு ஒரு ஆதரவு ஒன்று தாருங்கள். இன்றைய நம்ம அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் வந்து வடமாகாணத்தில் பலாலி பிரதேசத்தில் நிற்கிறோம். ஏன் நீங்கள் வந்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த பின்னுக்கு இருக்குது காலிஃப்ளவர் தோட்டம். பலாலியில் வந்து அண்ணா அவரால் காலிஃப்ளவர் தோட்டம் செய்கிறார். நான் முதல் முறையாக இன்றைய தான் இந்த காலிஃப்ளவர் தோட்டம் பார்க்குறேன். இந்த காலிஃப்ளவர் தோட்டத்தில் வந்து நின்று அண்ணா வந்து பின்னேரம் வந்து காலிஃப்ளவர்லாம் வந்து அறுவடை செய்து நாளை சந்தை கொண்டு வரக்கூடிய ஏற்பாடுகள் செய்ய போகிறேன்னு சொன்னவர். காலிஃப்ளவர் அறுவடை தொடர்பான காலியத்தை உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேறு உங்கள் காலனிக்குள் செல்லலாம். நான் வார தோட்டத்துக்கு நான் வந்து நிற்கிறேன். இதுதான் பட்ட போகிறார் போவா உங்களுக்கு காரணமாக. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பூ ஒன்று தெரியுது. இதை பார்த்தா ஆரம்பிக்கணும். இந்த வந்துட்டார், வெட்ட போகிறார். தொடர்ந்து கணக்கி வெட்டி கொண்டிருக்கிறார். ரைட்டு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாண்ட தான் தோட்டங்கள். இதில் வந்து காலிஃப்ளவர், இந்த இதில் வந்து தக்காளி நிற்கிது, அங்கால பொயில தோட்டம், இந்தியாவில் பீட்ரூட், இதில் வந்து பைத்தங்கொடி நிற்கிது. இந்தியாவில் தக்காளி வந்து நல்லா காய்ச்சி போய் கிடக்குது, இன்னும் பழுக்கு இல்லை, நல்லா காயாக தெரியுது. அதை பார்ப்போம். இப்போ தான் எல்லாம் பழக்கத்தை வாங்கினோம். உள்ளாக தக்காளி பைத்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் சின்னனா காலிஃப்ளவர் வந்து பூக்க ஆரம்பிக்குது. இந்த இது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த அங்கே அதில் ஓரளவுக்கு இருக்குது. இந்த இது இப்போ தான் ஆரம்ப கட்டம். இப்படி சின்ன இதில் இன்னும் முட்டை வரையும் இல்லை. இதில் இப்போ முட்டை இப்போ தான் வந்து கொண்டு இருக்குது. இதில் பார்த்தா முட்டை கட்ட ஆரம்பிச்சிருக்குது. இது ஓரளவுக்கு முற்றிய நிலையில் இருக்குது. அப்படி நாளைக்கு நாளாண்டி வெட்டு வர நினைக்கிறேன். இதுவும் ஒரு 2-3 நாளில் வெட்டலாம். அதுக்குள்ள இன்னும் கோவாவே இல்லை. இப்போ தான் இப்போ இல்லை கட்டி கொண்டு வைக்கணும்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இண்டிகோ ஃப்ளைட் ஒன்று இந்தியா நோக்கி பயணமாகி கொண்டிருக்குது. இப்போ இந்த இலைகள் எல்லாம் என்ன செய்யலாம் நீங்கள்? இலைகள் வந்து அந்த கழிவில இருக்குதானே, அந்த புழு அரிச்ச இலைகள் அதுகளை கழிச்சு விட்டு அந்த நெல்லை இலை இருக்குதானே, நெல்லை இலையில வந்து நாங்கள் எடுத்து ஒரு கட்டாக கட்டலாம். அந்த 9 இலை வச்சு 10 இலை வச்சு ஒரு கட்டை தானே 20 ரூபா கொண்டு கொடுக்கலாம். அப்போ இது கொண்டு தனியாக கட்டாதானே, நார்மலாக வந்து 20 ரூபா கொடுக்குறான்னா நீங்கள் காசு தானே, சும்மா மண்ணை சிலவோ இல்லை எங்கட பெட்ரோல் சிலவோ கண்டாலும் கவர் பண்ணுமா. சமையலுக்கு எடுக்கிறதா இல்லை என்ன இல்லை வந்து வறுக்கிறது தானே, வறுக்கிறது யூஸ் பண்ணலாம். அது அடுத்த வந்து நாங்கள் இப்போ சந்தையில் கொண்டு போட்டால் ஆமிக்காரன் இருக்கான் தானே, ஆமிக்காரன் வந்து அப்படி எடுப்பானே சமையலுக்கு. அவங்க வந்து இந்த வறுக்கிறதுன்றாரு இலை தேவைக்கு அதுக்கான இந்த இது நெல்லை இலையாக தான் எடுக்கிறேன். இந்த புளியிலே இருக்குல்ல அதுகள் வந்து எடுக்கிறேன் இல்லை, நெல்லை இலையை தான் எடுக்குவோம். மற்ற இலையில கழிச்சு விடணும். இப்போ பூக்குவா வந்து எவ்வளோ நாள் பயிர்? பூக்குவா வந்து 50-55 நாள் பயிர். நல்ல செய்யாக இருக்கணும். செய்யாக இருந்தால் தான் அதோட பராமரிப்பு சீராக இருக்கணும். பராமரிப்பு சீராக இருந்தால் தான் அதோட செயல்திறன் வந்து இங்கே கிளைமேட்டுக்கு நல்லா வரும். இது வந்து குளிராக இந்த மலையாளத்தில் விளையிறது குளிர் நாடுகள். இப்போ முதல்ல அப்படித்தான் இல்லை, நன்றி ஒரு தான் நிறைய இல்லை. இப்போ எல்லாம் இப்போ இங்கே யாழ்ப்பாண பக்கம் இல்லை இடத்துல நடினம் இதுக்கு வந்து நார்மலாக வந்து மருந்து இருக்குதானே, மருந்து அடித்து கொடுத்து கொண்டே இருக்கணும். என்னென்னு சொன்னால் இல்லைன்னா அந்த அந்து இருக்குதானே, அந்து புழுவால் வந்தோன்னா பூவை பழுதாக்கி விட்டோம். இந்த பூவை பாருங்க, ஒரு பூடு ஒரு மரம் இது ஒன்றும் இல்லைன்னு. எத்தனை நாளைக்கு ஒருக்கா மருந்து அடிக்க வேண்டியது? 1-8 நாளைக்கு. இந்த பூ நார்மலாக வந்து முதலே வந்து மருந்து அடிச்சு கொண்டே இருக்கணும். சேர்ந்து இந்த பூ வரைக்க 1-8 நாளைக்கு மருந்து அடிச்சு கொண்டே இருக்கணும். அதுக்கு முன்னே இது என்ன இந்த பெரிய விலை மருந்து இல்லை, நார்மலாக வந்து இந்த புழு பேக்கெட் மருந்து இருக்குதானே அது அந்த புழு மருந்து தான் அதை அந்த மருந்தை கொண்டு யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் இப்போ 1-8 நாள் மருந்து அடித்து போட்டு சந்தையில் கொண்டு விற்க இப்போ சாப்பிடல ஆக்களுக்கு பெருசாக பாதிப்பு இது அந்த இது இல்லை, அந்த பவர் இல்லை, அந்த பவர் இல்லை. அது அந்த எல்லாத்துக்கு அந்த இது இல்லை, அது இந்த தன்மை வந்து அந்த எல்லாத்துக்கு தாக்கக்கூடிய தன்மை இல்லை. இந்த புழுவை வந்து மயக்கிற தன்மை தான் அந்த அது இந்த இது இருக்கக்கூடிய மருந்து அடிக்கடி ஃபுல்லாகவே புழுவாயிடும். இப்போ நாங்கள் இது நாளைக்கு இதை வந்து அறுவடை செய்ய போகிறோம்னு சொன்னால் முதல் நாளே அடிச்சிடுவோம் மருந்து அடிச்சிடுவோம். வெண்டைக்கு அடிச்சுட்டு நாளை பின்னேன்னு தான் நாங்கள் இதாண்ட போகிறோம். அதே மாதிரி அந்த எத்தனை அவசர பிறகு இதாண்டி இருக்குதானே, அப்போ அது பிரச்சனை. நம்மளாம் இது என்ன மாதிரி நீங்கள் கொட்டையா வண்டி இதன்றீங்களா? இல்லை கொட்டை நானோ கொட்டை வண்டி நாற்று போட்டு இப்போ வந்து அதை வந்து நாற்று ஆகவும் வளர விடக்கூடாது, ஒரு அளவில் வச்சு அதை வந்து நடவணும். இப்போ எத்தனை அந்த செய்தியால் இது முதலாம் தரம் தான் இந்த முறை. முதலாம் தரத்தில் இப்போ உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக வந்திருக்கு. என்ன சக்ஸஸாக வந்திருக்கு, விலை தான் கொஞ்சம் வீழ்ச்சியாக இருக்குது. இந்த சிலவர்களுக்கு விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்ன விலை கிடைக்கிறோம் உங்கள்கிட்ட? விலை மாதிரி மடிக்கணும். 200 ரூபா மடிப்பினோம், 250 மடிப்பினோம், 270 மடிப்பினோம் கிலோவோ. கிலோ அண்டே அந்த ஃபுட் சிட்டி ஆக்சுவலி ஃபுட் சிட்டி இருக்குது தானே, ஃபுட் சிட்டி போட்டோன்னா ஃபுட் சிட்டிக்காரர் வந்து திண்ணவெளியில் என்ன விலை கொள்வனவுக்கு எடுக்கணுமோ அங்கத்தைய விலைக்குத்தான் எங்களுக்கு தானே நாங்கள் வந்து விலை தீர்மானிக்கிறோம். அது வந்து திண்ணவெளி மார்க்கெட்டான விலையை தான் தீர்மானித்து எங்களுக்கு தெரிவிக்கணும். விலை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது, ஒவ்வொரு நாளைக்கு மாறுபடுமா? ஒவ்வொரு நாளையும் மாறுபடுமா. நீங்கள் வச்சதுக்கு கொண்டதை எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 300 ரூபா கொடுத்துருக்கோம். ரைட் ரைட் 300 ரூபா கொடுத்துருக்கோம். அதை விட கூட இன்னும் கொடுக்க இல்லை. இது வந்து நார்மலாக கூட தான் விலை போடுறது. என்னன்னா இந்த இதை வந்து இது வந்து நார்மலாக வந்து சிங்களாக கூடுதலாக இதை பற்றி சமைக்கிற தன்மை எல்லாம் தெரிஞ்சாக்காது. எங்களோட தமிழர்களுக்கு இது இந்த சமையல் முறை வந்து பெருசாக பெரிய தெரியாதோ.
பெருசாக தெரியாது. அதில் வந்து வேண்ட திறமைகள் குறைவு. இப்போ டவுன் பக்கம் இருக்கிற ஆக்கள் வந்து கொஞ்சம் இதுகளில் கொஞ்சம் ஆர்வம் கூடின ஆக்கள் டாக்டர்மா அவை வந்து கொஞ்சம் அவங்க வந்து சாப்பிட்றாங்க வேண்டுறாங்க. ஓகே, எல்லாரும் இதை வேண்ட போனால் இதுன்ற இப்போ மற்ற மரக்கறிகள் வேண்டுற மாதிரி இதை வேண்ட போச்சுன்னா இருந்தால் நிலத்திறம் கூட வேறு. இப்போ தான் எங்கடையாக்கள் இதை வந்து சாப்பிட துவங்கி கொண்டு ஆமாம். இப்போ தான் கொஞ்சம் இதுன்ற தன்மை பிடிபட்டு கொஞ்சம் சாப்பிட போக தானே இது விரிவாக்கம் கூடும். எல்லாம் போனேன் இது நோமலாக போன வருஷம் எல்லாம் 600 500 அப்படியெல்லாம் போனால் அந்த சீசன் நான் பைக்கையில் எனக்கு தெரிஞ்ச வேறு ஒரு ஆள் வச்சவர். இதில் வந்து இப்போ சாதாரண இப்போ நார்மலாக மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்கள்கிட்ட கஸ்டமர் ப்ரைஸ் எவ்வளோ போகுது? 500 ரூபா? இல்லை அவங்க நார்மலாக வந்து இதை வேண்டினா 100 ரூபா லாமச்சு விற்பிடும். கிடைச்சா 400 ரூபா. சில சந்தையில் திருநெல்வேலி மார்க்கெட்டை பொறுத்தளவில் நார்மலாக வந்து இதை வந்து வேண்டினா அது ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சு தான் விற்பினோம். அவங்க என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இதில் கிலோ கழிவு இருக்குல்ல 10 கொண்டு இருக்குல்ல. இப்போ 50 கிலோ எடுத்தோம்னா 5 கிலோ இருக்கு. அப்போ அந்த 5 கிலோ அவங்களுக்கு லாபம் இருக்கு. அப்போ அதை விட ஒரு 50 ரூபா லாபம் இருக்கு. அப்போ 5 கிலோ வாரதை வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பாருங்க, இப்போ 250 ரூபா கொடுத்தோம்னா 5 கிலோக்கு எவ்வளோ இருக்குது? 1250. அவங்க 1250. இப்போ எங்கட கிலோக்கும் 50 ரூபா வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வருமானம் காணும். அவன் டக்குனை வந்து கொட்டிட்டு கிணறு ரேட் வச்சா தான் இது ஓட கொஞ்சம் பெஞ்சு போடும். 50 ரூபா வச்சு விற்க அவனுக்கு டக்குனை போடும். என்ன பூனை வச்சு செனவும் வேண்டும். அடுத்து வந்து அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடக்குது. அப்போ வந்து இதுதான் பிரச்சனை. சில இதுகள் வந்து அந்த தண்ணி கட்டும் பொழுது அந்த மண் இருக்குது தானே, மண் விழுந்துருந்தா சின்ன ஒரு அடையாளம் வரும். அப்போ அந்த அடையாளம் வரைக்கும் கொஞ்சம் அரியணும் தான் தட்டும். என்னென்னு உங்களுக்கு யோசனை வந்தது இப்படி இதை செய்து பார்ப்போம் இந்த முறை? வேற ஒரு நடுறவருங்கிற சொந்தக்காரவரா. அப்போ அவர் நிறைய இந்த முறை நான் இது இருக்கா நட்டு பார்ப்போம் போட்டு நட்டு பார்த்தேன். ஏன்னா சக்ஸஸாக கொடுத்துருக்கு. எவ்வளோ வச்சுருங்களா? எவ்வளோ இதில் 1000 கண்டு. 1000 கண்டு வச்சுருக்கீங்களா? 1000 கண்டுக்கு எத்தனை நிலையம் வச்சுருங்க? 1000 கண்டு நிலையம் நின்று அந்த கண்டா நடுறதானே கண்டு அந்த கோவா நாற்று? இல்லை கூட 200 இல்லை. 1000 கண்டுண்டா அப்போ இதுக்குள்ள ஒரு 1500 கண்டு நிற்கணும். கூட தான் நிற்கும். கோவாபுரத்தில் கிட்ட தான் நடுறது. 1000 கண்டு நட்டால் ஒரு 1000 நாற்று நட்டுருப்பீங்க. 1000 நாற்றை விட கூடு மழையோ குறையாது. இப்போ போல நீ கேட்க நீங்கள் தவத்தி போய் பட்டி கொண்டு வரையில எப்படி? அது ஏன்னா வந்து அது அந்த முட்டை பெருக்கிற பொறுத்து தான் அதை பார்த்து வெட்டிடும். இப்போ விட நீங்கள் இன்னும் ஒரு 10 நாள் பிந்தினா என்ன நடக்கும்? முட்டை விரிஞ்சு பெருத்தா சந்தை மார்க்கெட் பண்ணல. மார்க்கெட் பண்ணா பூவும் வந்து வடிவு இருக்கா. பூ வந்து அந்த வடியில வந்து அது வந்து அது இது வந்து சேப் எல்லாம் மாறுன்னா அந்த ஒரு வடிவு இருக்கா. அப்போ வந்து இதை கொண்டு சந்தையில் கொடுக்குது. சந்தைக்காரன் வந்து இதை விரும்பி எடுக்க மாட்டேன். என்னன்னு சொன்னால் இது என்ன மாடுதானே உங்களோட கோவா வந்து ஒரே சேப்பாக இருக்குது. இப்போ சில இடங்களில் பார்த்து அந்த ஒவ்வொரு இதெல்லாம் மொட்டு மாதிரி படிச்சுலாம் அதுதான் பிரச்சனை. அதைத்தான் நான் சொல்கிறேன் விளங்கலாம். இப்போ என்னன்னு சொன்னால் அந்த அறுவடை வந்து அதை ஒழுங்காக பார்த்து அறுவடை செய்வோம். அந்த அறுவடையை வந்து நாங்கள் பிந்தி விடுறதால அந்த பிரச்சனை வரும். ஒவ்வொரு இதெல்லாம் படித்து வந்துச்சுன்னா முத்தின தன்மை மாதிரி வந்து முத்தின வந்தேன்னா அதோட சேப்பும் இருக்கா வடிவும் இருக்காது. அப்போ அந்த பாக்கம் வந்து அது அந்த வடிவத்தன்மையில் இருக்காது. கோவா கொண்டு போய் இலையும் கொண்டு போய் கோவா கொண்டு போய் இலையும் கோவா கொண்டு போய்க்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு 40 இந்த பட்டிக்கு வந்து ஒரு 45 கிலோ எடுக்கலாம். 45 கிலோவுக்கு இதுக்கு வந்து நாங்கள் நார்மலாக வந்து எல்லா இலையும் எடுக்க போகிறோம். இல்லை தானே கழிச்சு எடுக்கிறேன் பார்க்குறீங்க தானே. அப்போ இந்த பழுதாயின இல்லையில விட்டு நல்ல இலையில தான் எடுக்கிறோம். ஒரு 20 கட்டு கொண்டு போனாலும் அங்கே உங்களுக்கு 500-600 ரூபா வந்தால் பெட்ரோல் செலவு. 20 கட்டு இல்லை 50-100 கட்டு கொண்டு போவோம். 50 கட்டு கொண்டு போனால் 1000 ரூபா காசு வரும். 1000 ரூபாவுக்கு இந்த பெட்டு வச்சுட்டா ஓகே. ஒரு போகிற தண்ணியெல்லாம் எங்களை மிரக்கறி சாமான் பண்ணுற அதில் இதெல்லாம் கவர் பண்ணலாம். 50-100 கொண்டு போவோம். 100-50 மேக்ஸிமம் 100 கொண்டு போக தான் கை பண்ணுவேன். அப்போ அந்த இலை கூடியான
இது வந்து 7 மண்டா கூட கட்டுவேன், இல்லையாண்டா கட்டாம விட்டுட்டு போடுவேன். இப்போ நார்மலாக எத்தனை நாளைக்கு ஒரு காய் நீங்கள் அந்த பெட்டி கொண்டு போவீங்க? இது ஒவ்வொரு நாள் மட்டும். ஒவ்வொரு நாளும் மட்டும்மா? இது வந்து ஒவ்வொரு நாளும் விட்டா இது இந்த ஷேப் போல் மாறிடும். இப்போ நீங்கள் வைக்கலாம் ஒரே நாளில் வச்சுனீங்களா? ஒரே நாள்லாம் வச்சு ஒரே நாளில் வச்சு என்ன இப்போ இல்லை ஒரே நாளில் முத்தாது அப்படி மற்ற விறக்கிறீங்க? அதைத்தான் ஒரே நாளில் வர இது விரைக்க வந்து எல்லாம் ஒரே நாளில் முட்டை வராது தானே. அப்போ வந்து அதால் வந்து கொஞ்சம் சின்னனுக்கு வரவே அதை வந்து வெட்ட துவங்கும். வெட்ட துவங்கினா அதை இந்த பார்த்து வெட்டிடலாம். இதுக்கு இப்போ இது கூடுதலாக இப்போ நீங்கள் புழுவை தவிர வேறு என்ன தாக்கம் பண்ணீங்க? இதால் பெரிய ஆக்கினேன்னு சொல்லி நீங்கள் அப்படி நினைக்கிறேன்னு சொன்னப்போ அந்த இருக்குதான் அந்த பூச்சியண்டு அது பெருந்தாக்கும். அதுதான் அதைத்தான் மெயின் கட்டுப்படுத்தணும். அந்த விழுந்து அந்த வந்து இந்த இதில் மொஜ்ஜாத பூவில் வந்து இதாண்டிட்டு தாண்டி சொன்னால் இந்த பூவை வந்து தெரியுங்க, அந்த பூவை வந்து அந்த சூப்பரான்னு சொல்லிடணும். இப்போ சொல்கிறோம் இப்போ நான் கேட்குறேன்னு சொன்னால் இப்போ வேறு அந்த பறவைகளால் விழுந்து அப்படி கொக்குகள் வந்து அப்படி அந்த இது இல்லை. வேறு பறவைகள்ன்ற தாக்கங்கள் இல்லை. அந்த இஞ்சால தக்காளி நிற்கிது, அங்கால பைத்த நிற்கிது, இஞ்சால புடலை நிற்கிதுன்னு சொல்லியிருக்க. இப்போ அதுக்கு வர பறவைகள் வந்து உங்களுக்கு இதுக்கு இது பிரச்சனை. இது இன்னும் ஒன்று என்னன்னா அவதானிக்க கூடுதலாக இருக்கிற காரணம் வந்து எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் சுகமாக இருக்கும். இதை வந்து அந்த பார்த்து ஒரு நாளும் அந்தந்த வேலையை செய்து கொள்ளலாம். நம்மள எத்தனை நாளைக்கு ஒரு அரைப்பியா? இது வந்து நார்மலாக முதல் வந்து 4 நாளைக்கு ஒரு அரைக்கிறா. இதுக்கு வந்து தண்ணி கூட விட்டு கட்டும். தண்ணி தான் இது முக்கியமான காரணம். தண்ணி குளிர்மையாக இருந்தால் தான் இது இந்த விரிவாக்கம் கூடுதல் அடையும். தண்ணி குளிர்மை இல்லைன்னா இது இந்த சோர்ந்த தன்மைக்கு வந்து இது இந்த தண்ணித்தன்மை தான். இது தண்ணித்தன்மை வந்து கூடணும். தண்ணி விட்டு கொண்டே இருக்கும். தண்ணி எவ்வளோ விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஒரு நாளைக்கு நம்மள அரைக்கணும் பண்ணிக்கிறேன். இதா ஒன்றை விட்ட நாளைக்கு ஒரு காயிட்ட ஒரு 2 காயிரை பொறுத்து பார்த்து வச்சு கொண்டு நிற்கிறேன். இப்போ 2 சில பேர் தூவல் பூட்டினா அப்படி இல்லை. தூவல் பூட்டினா இது மேலே வந்து பூவுக்கு தண்ணி படும் இல்லை. அந்த தண்ணி படையக்க வந்து அது இந்த இது வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். தண்ணி படையக்க அந்த பூ வந்து பூக்க பூ கொஞ்சம் அழுக பிடிக்கும். மழை காலங்களில் மழை காலங்களில் சேதம் கூட தான் பெறும். வெயில் பிரச்சனை இல்லையோ அதுக்கு? இது வெயில் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் பனி இருந்தால் நல்லது. பனி இருந்தால் நல்ல பனி கூட பெய்து வந்ததுன்னா புழுவாரதன்மை கூடும். நம்மளாம் ஒரு கிலோவில் எத்தனை கோவா நிற்கும் உங்களோட இது? ஒரு கிலோக்கோ ஒரு 5 நார்மலாக வந்து ஒரு 350 ரூபா 400 ரூபா நிற்கணும் ஒரு கோவாண்ட தன்மை. பீட்ரூட்டு விலை வந்து இப்போ வீழ்ச்சியாக இருக்கு. பீட்ரூட்டா எவ்வளோ போகுது? பீட்ரூட் 100 ரூபா போகுது. இப்போ என்னென்ன செய்தி? கோழிஃப்ளவர் உண்டு, பீட்ரூட் உண்டு, தக்காளி உண்டு, கோயிலக்கண்ணு இருக்கு, வெங்காயம் நட்டுருக்கு. வெங்காயம் கொஞ்சம் இந்த முறை சேதமாயிட்டு பழுதடைஞ்சு. அடிக்கடி மழை வந்ததால் வந்து வெங்காயம் கொஞ்சம் இந்த முறை வெங்காயத்துக்கு ஃபங்கஸ் நோய் கூடுதல் தாக்கம். எல்லாட்ட வெங்காயமும் நீங்கள் பார்த்தீங்க. இந்த வெங்காயத்துக்கு வந்து கூடுதலாக சொல்லி நம்ம என்னன்னு சொன்னால் அந்த ஒரு தென்னை மரத்துக்கு தாக்குற பூச்சியும் வந்து வெங்காயத்துக்கு இறங்குதுண்டு. அந்த வெள்ளைப்பூச்சி ஓகே. அது உண்மையாக இருக்கா? முதல் வந்து தென்னையை வந்தாண்டு எல்லாம் மருந்து அடிச்சாலும் இந்த சேவைச்செல்லாம் அந்த மருந்து இந்த மருந்து அடிச்சவங்க தெரியும். அது வந்து இப்போ தென்னையிலேருந்து இறங்கி மரவள்ளிக்கு பரவி மரவள்ளியால் வெங்காயத்துக்கு பரவுதுன்றாங்க. ஓகே. எல்லாம் பல மாதிரியே அப்படியே போய்கொண்டிருக்கோம். என்ன வெட்ட போறீங்களா? ஆமாம் தெரிஞ்சு வெட்டிடுவோம். வெட்டின முடிஞ்சது வரப்பட்டு இடையில போய் வெட்டினா என்ன செய்யும்? எதுக்கா அங்கே கொஞ்சம் இடையிலுக்கு இல்லை முச்செல்லாம் சின்னனா இருக்கும். இல்லை நான் அதை பார்த்து தானே வெட்டுறேன். பெருசாக பார்த்து தான் பண்ணுறேன். சின்னன் வெட்ட மாட்டேன். சிலது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மதாளி பையில நிற்கிறதுக்கு இல்லை முட்டை சின்னனா இருக்கு. இல்லை அது வந்து இன்னும் வேறே இல்லை. அது இங்கே பாருங்க பார்த்தீங்களா? ரைட்டு நல்லா இருக்கு அந்த முட்டை. இந்த முட்டை எல்லாம் ஓகே. நல்ல முட்டை. இது 400 கிராம் நிற்கும் ஒரு முட்டை. 350 400 கிராம் நிற்கும்.
வெயில் பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குது. இப்போ நேரம் 4 மணி, 4 மணிக்கே நிற்கலாம் கடை, கண்ணெல்லாம் குத்தி எறியுது, சரியான வெயிலாக இருக்குது. இது பாருங்க, கண்ணெல்லாம் முடிச்சு பார்க்கல அளவுக்கு வெயிலாக இருக்குது 4 மணிக்கு. கிணறு ஒன்று, கிணத்து பக்கத்தை இந்த படத்தை வச்சு தான் பட்டிகளுக்கெல்லாம் எடுக்கிறார். என்ன நடந்த எந்த மேலே இந்த மழை பெய்த பிறகு இப்படி ஒரு நோய் ஒன்று வரும். ரைட். இது நீங்கள் விற்கல என்ன? இது கொடுக்கல, அது டேமேஜ் பண்ணிடும். பார்த்து இப்போ வேறு யாராவது இந்த தோட்டம் செய்யணுமான்னு சொல்லி நினைக்கிறதுக்கு என்ன மாதிரி சொல்லி எல்லாமா இல்லாது? நான் எந்த பயிரும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஓகே தான் பாடுபட்டு நல்லா வந்தேன். எதில் எல்லாம் எல்லாத்துலேயும் இருக்குது. சந்தை சில டைம் வந்து இந்த ரங்கு மார்க்கெட் ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குதானே, அப்படி வரைக்கும் நட்டம் வரும் மொழியா, மற்றபடி நட்டம் வராதானே. எல்லாம் நாங்கள் கூடுதலாக இந்த இப்போ உங்களை முதல்ல பொறுத்த மட்டும் இந்த பூக்கோவை அவர் இந்த விலைக்கு தொடர்ந்து வித்து ஒன்று தானே உங்களுக்கு நட்டம் போகிற மாதிரி ஒரு ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னு தானே எல்லாம் வருமா? இல்லை அதை எப்படி அவர் எவ்வளோ விலைக்கு போய் கொண்டு இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் லாபம் இருக்கும்? எங்களுக்கு 450 ரூபா 400 500 விற்றாண்டா ஓகே, ஓரளவு லாபம். உங்கள்ட்ட எடுத்துட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நார்மலாக 200 ரூபா கிடைத்தா இப்போ நட்டம் வண்டி இல்லாமல் 200 ரூபா கிடைத்தா நட்டம் கூடுதலாக நட்டம் தான் வரும். எல்லாம் செய்தப்படுறதுகள் இதன்ற நாங்கள் கஷ்டப்பட்டு இதன்ற இப்போ எங்கட இதுகளையும் பார்க்கத்தானமா லாபமண்டு பார்க்கத்தானமா. சாதாரண ஒரு 300 ரூபா விற்குமான்னு சொன்ன ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு லாபமண்டு ஒரு அளவா வந்து கொண்டிருக்கு. லாபமண்டு ஒரு அளவா வரும். இப்போ என்னன்னு சொன்னா சேதப்படக்கூடாது. சேதப்படாட்டா ஒரு லாபமண்டு சொல்லலாம். சேதமண்டு வந்ததுன்னு சொன்னா அதுல லாபமன்றதை நாங்கள் வந்து அதை ஒரு கணிக்கையில் அதன் கூடுதலாக கொஞ்சம் வேற மாதிரி செய்யணுமா இல்லாத இந்த மாதிரி வேறையாக செய்யணும். அது முடிஞ்சுதா? அவர்கிட்ட அறுவடை நாளைக்கு அறுவடை செய்யலாம். அறுவடை வந்து மூட்டை வார பொறுத்து அறுவடை செய்து கொண்டு இருக்க வேண்டிய. ஏன்னா வந்து சில இதில் இன்னும் முட்டை வரையில பார்த்தீங்களா? சில எல்லாத்துலேயும் அந்த முட்டை வந்து இப்போ தான் அந்த முட்டை வந்து கொண்டு இருக்கு. நான் இப்போ முதல் வந்த முட்டைகள் இருக்குதான், அதுகளை தான் வந்து இப்போ அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன டெய்லி கொண்டு போகிறது என்ன வெளிக்கு நீங்கள் உள்ளூர்லேயும் கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி ஃபுட் சிட்டிக்கு கொடுத்தேன் நான். இந்த புழுத்தான் வந்து கொண்டே இருப்பேன். பார்த்தீங்களா இதில் இருக்கு, இந்த புழு வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த புழு தான் அந்த மருந்து அடித்து கொண்டிருக்கோம். இந்த புழுவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சந்தை போடுறோம் நான், நெல்லியடி மார்க்கெட் போடுறோம் நான். இப்போ ஒவ்வொரு இடமும் போய் கொண்டு இருப்பேன். ஏன்னா மார்க்கெட்டோட ஒரு சில மார்க்கெட்டோட அங்கே ஒரு இடத்துல ஒரு விலையாக இருக்கும், ஒரு இடத்துல ஒரு விலையாக இருக்கும். அப்போ அதுக்காண்டி நான் வந்து எல்லா மார்க்கெட்டுக்கும் மாறி போய் கொண்டு இருப்பேன். தென்மராட்சி பக்கங்கள் இந்த மாதிரி இருக்கு வேறு? தென்மராட்சி விலையா நான் தெரியல. தென்மராட்சியில நட்டுருக்கிறேன், மட்டையில் பக்கம் நட்டுருக்கணும் வந்து கேள்விப்பட்டேன். இந்த சில மண்ணுகள் வந்து நல்ல மண் வித்தியாசத்துக்கும் இப்போ மட்டையில் பக்கம் எல்லாம் வந்து அந்த இது இந்த மூச்சு இல்லை, அது உவர்த்தன்மையான மண் இல்லை. இஞ்சத்தை இதுக்கும் நான் இப்போ இதை கொண்டு போகிறதுக்கும் நுவரியா பக்கத்துலேருந்து வருது தானே, அதுக்கும் இதே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லுவேன். அங்கே இருந்து வாரோட அங்கேதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சந்தை வியாபாரிமாக சொல்லலாம். சில பேர் நுவரடியாலேருந்து வார கோழிஃப்ளவரோட உங்களோட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெஞ்சதான் கூடுதல் இந்த செம்பாட்டு மண் தானே, அதுக்காண்டி இருக்கலாம். உழுது போட்டு இந்த உரமதினம் போட்டுறீங்க இல்லை? முக்கியமான பசல் அது என்ன இதுவா இல்லை? எடு போடணும் பேருந்து உரம் போடணும். ரைட்டு. எத்தனை நாளைக்கு ஒரு உரம் போடுவீங்க? உரம் கணக்கு போடுறோம். உரம் வந்து பார்த்து அது அளவளவாக அதுக்கேற்ற மாதிரி போடுறாங்க. ஆக வந்து நார்மலாக இப்போ ஸ்டார்டிங் செய்கிறேன்னு சொன்னால் மண்ணை பண்படுத்தி போட்டு நெரு போட்டு பண்ணால் நார்மலாக முந்தின ஹோவா நடுவம் தானே தெரியும் தானே உங்களுக்கு, கல்கோவா முட்டைக்கோவா இருந்தது. அதே மாதிரி தான் இதை நடுறது, எல்லா செய்யும் எல்லாம் உண்டு அதே மாதிரி தான். ஆனால் வந்து இது இந்த மருந்து அடித்துறதுனால அது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
இது வந்து மாதிரி அந்த முட்டைக்கோவான்ற சேப் மாதிரி தான் வளருது என்ன அதுன்ற சேம் மாதிரி தான் வளரும். இது பூ, அதுவும் முட்டை முட்டையாக வரும் என்ன. அது வந்து முட்டை கட்டுற நேரம் ஒவ்வொரு நாளும் மருந்து அடிச்சு கொண்டே இருக்கணும் என்ன, முட்டை கட்ட வலிக்கிட்டு. அதுக்கு வந்து இதே சிச்சுவேஷன், இது சேம் இதுதான் சொன்னா அதை பார்க்குறோம், இதையும் பார்க்குறோம். அது முட்டை கட்டைக்கு மருந்தடி குறைஞ்சான்னு சொன்னா முட்டையின் இது மூச்சு இருக்கா அப்போ அடிக்க வலிக்கிட்டு முழுக்களை அடிச்சு ஃபுல்லாக பூவை பழுதாக்கி கோவா பழுதாக்கி போடும். அதான் அப்போ அதில் 2 வெட்டுறான்னா மட்டும் குயிக்கணும் கூட வெட்டியிருப்பேன். அங்கே இருந்து இஞ்சி எடுத்து கொண்டு வரதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் சொல்லுங்க, ரச்சை நான் முடிய அப்படி அப்போ ரச்சைதானே அதுக்கு வச்சு வெட்டும் போது சேறு இருக்குதானே, சேறு பழுதாக்கி போடுவேன் பட்டு தானே சொன்னால் அது வந்து பார்வைக்கு நல்ல காரியம். அதுதான் பூவில் மண் பழக்கம். இப்போ நீங்கள் போயிட்டு வந்து இப்போ கழுவையிலாதோ, இது கழுவையில கழுவினா சில கரெக்டுகள் மாதிரி கழுவையில இல்லை, இது கழுவினா பழுதாயிரும் என்ன. இது இப்போ இந்த சீசனுக்கு மட்டும்தான் வைக்கலாமா இல்லை எல்லா சீசனுக்கும் வைக்கலாம்? இல்லை எல்லா சீசனுக்கும் வைக்கலாம். இப்போ நல்ல வாடி ஆவணிக்கெல்லாம் வைக்கலாம். அதுக்கு தமிழ்ல சைட்லேருந்து வரா நல்ல நீங்கள் கடும் வெயில் வந்துடுமே டிசம்பர் கடைசி அப்படி வச்சிடும். பெருமடப்பில் ஆக்கள் செய்யல வந்து இந்த மாதிரி பெருமடப்பில் செய்ய வரைக்கும் இந்த விளைத்திறன் இதுகளெல்லாம் குறையும். இப்போ வந்து இதுன்ற ஏற்றுமதி சொன்னால் இப்போ தமிழ பக்கம் ஏற்றலாம், ஏற்றுன்னு சொன்னால் இப்போ இதுவரை நாங்கள் இன்னும் போட்டு பார்க்கல தமிழ பக்கம். அங்கே விலைவாசிகளும் இல்லை, அங்கே இஞ்ச வரைக்கும் நீங்கள் இங்கே அங்கே போட்டு பிரியோசனம் இல்லை. அதுதான் பிரச்சனை. அங்கே இஞ்ச வார சாப்பாடு நீங்கள் இங்கே அங்கே போட்டு பிரியோசனம் இல்லை, இங்கேயே கொடுக்குறோம் இல்லை, அங்கே அனுப்பி பிரிஜனை. இன்னும் திடீர்னு மரக்கறிகள் மலிஞ்சே காரணம் என்ன? தக்காளி எல்லாம் கிலோ 180 ரூபா 200 ரூபா போது திடீர்னு மலிஞ்சது காரணம் என்ன? மலிஞ்சது காரணம் முதல் வந்து தக்காளிகளில் வந்து பழங்கள் இல்லாத வந்து கொஞ்சம் மலிவு. இப்போ பழங்கள் வந்து எல்லார்ட்டையும் போதிய பழம் இருக்குது. பழம் இருக்குதுன்னா இது சந்தைப்படுத்துகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் விலைகள் வந்து குறைவாக இருக்குது. ரெண்டு மார்க்கெட் ப்ரைஸே தக்காளி 180 ரூபா 160 ரூபா போகுது கிலோ. 100 ரூபா. இது இப்போ என்ன விலைக்கு விற்கிறாங்க கோழிஃப்ளவர்? இது அவங்களா? இப்போ நாங்கள் கொடுத்தா நாங்கள் இப்போ நம்மளா என்ன விலை விற்கிறோம்? 400 ரூபா கிலோ. அதை வந்து எங்கள்கிட்ட 300 400 தாண்டி வேணும். அவங்க இப்போ வந்து தோட்டக்காரனோட விற்கிறவனுக்கு தானே ஆதாயம் கூட. சும்மா இருந்து ஓகே அவங்க விற்றுருவாங்க, ஓகே சனம் இப்படி கஷ்டப்படுது, ஓகே அவங்களும் கொஞ்சம் காசை கூட போட்டு கொடுப்பா. அப்படியான்னு இல்லை தான், அவங்க இது இந்த ஏரியில் சொல்லி அடிச்சுட்டு போடுவாங்க. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கொண்டே கொடுக்குறோம். நாங்கள் கொண்டே கொடுத்தா அவங்களுக்கு இப்போ என்னென்னா இன்னும் கொண்டு அங்கே இருந்தும் பாரான தம்புள்ள பக்கம். தம்புள்ள பக்கம் பிறகு அதுன்ற விலையம் இல்லை, இதான் நான் பார்க்குறேன். அதுன்ற விலையம் ஒப்புட்டல்ல பார்த்து இதை அது வந்து கொஞ்சம் பெரிய பூவாக வரும் என்ன? அது வந்து அதுதான் நான் சொன்னேன், பெரிய தமிழ்லேருந்து வர ஒரு 3 கிலோ நிற்கும் போல. அது வந்து அதுன்ற விரிவாக என்ன இப்போ நாங்கள் வந்து இதை பார்த்து அவங்கள அப்படி இல்லை தான், அவங்க வந்த ஒரே இதாக வெட்டி தள்ளி விட்டுருவோம். ஒரே சேவா தோட்டத்தில் வெட்டி விட்டுருவோம். இல்லை முத்தல்கள் இல்லாமல் வரும், மிளகு முத்தல் இல்லாமல் வரும். அது அப்படிஜா இருக்கும், அந்த பிரிஜா இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிவு செய்து தான் பெற்றார். நல்ல முத்தலான கோவாவை பார்த்துது வைக்கிறவங்க எது அரைக்கலாம். எவ்வளோ இந்த முடியவில்லை இல்லை பின்னேரத்தில் விடிஞ்சாலாம் கூடுதலாக அரைக்கிறோம். மருந்து அடிக்கலாம் பின்னேரத்தில் இருக்கும். அப்போ பின்னே மருந்து அடிக்க போகிறோம். அடிக்கிறாண்டி தான் இப்போ வேலை வேலை நடக்குது. வண்டியை மருந்து அடிச்சுக்கிட்ட திரும்ப போட்டுற சனிக்கிழமை போட்டுறேன், சனி ஞாயிறு. ஆமாம் ஆமாம். வீட்டுட்டு போக முடியும். அடுத்த தக்காளி தக்காளி நிற்கிது, கோயிலை கண்டு நிற்கிது.
தக்காளி அவையில் வேண்டாம் பீட்ரூட் என்றான் பீட்ரூட் முழுக்க சில இடங்கள் இருக்கக்கூடிய வந்து விலை உறவாக கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு விலை கூடுமான்னு வெயிட் பண்ணுறோம் பாவம் விலை கூடுதோ குறையுதோ யாரு தெரியும் வெங்காயம் போட்டுருக்கோம் வெங்காயம் ஒரு 3000 வெங்காயம் வெங்காயத்துக்கு கொஞ்சம் நோய் தாக்கம் கூட வெங்காயத்துக்காக போயில கண்ணு நட்டுக்கல ஆக்களை வச்சு ஒரு நாளில் வெட்டணும்னு சொன்னால் அது வந்து இப்போ இஞ்சத்தை மார்க்கெட்டில் சந்தைப்படுத்துகிறன்ற கஷ்டம் விலையும் குறைஞ்சி இது வந்து இது அது இப்போ நாங்கள் அது ஒரு ஆள் சமாளிக்கக்கூடிய இது இப்போ இது தொகையாச்சு இது போட்டு கஷ்டம் அது இது பெருத்துட்டு பெருத்து நோயும் விழுந்துட்டுது இனி வந்து அப்போ இப்படி நாங்கள் கொண்டு போனோம் அதை வந்து பெருசாக விரும்புகிறாங்களே பெருத்து தானே இல்லை இது மஞ்சள்லானு இதில் 2 இது இருக்குண்ணா வெள்ளையும் இருக்குது மஞ்சளும் இதுவும் கொஞ்சம் பெருத்துட்டா இது ஓகே சேஃபாக இருக்கும் இதுவும் பெருத்துட்டு தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் பெரிய இலையா கீழே வைப்பீங்களா இல்லை எல்லா இலையும் கிளந்தானவங்க நல்ல இலையா வைக்கணும் கழிவு இலையில வைக்க சனம் சாப்பிட்ற சாமான் தானே அவன் நல்ல இலையில வச்சு கொடுத்தா தான் சனம் சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் நாங்களும் சாப்பிட்ற சாமான் தான் தனியாகவே சாப்பிட்றோம் இல்லைன்னு எப்படி சுருட்டி போட்டு ரவாண்ட போட்டு டிஜிட்டல் விவசாயி ஆயிட்டீங்களா முந்தி என்ன ரவாண்ட போட்டுட்டு டக்கு டக்குனா சுற்றி விட்டா விஷயம் முடிஞ்சு நார்மலாக 10 கிலோ 30 கிலோ வைக்கணும் வச்சா கொஞ்சம் வந்து பேர் பொலிவாக இருக்கும் வெண்டை நீங்கள் கட்டி வச்சுட்டு நாளைக்கு கொண்டு போய்க்க வந்து வாடாது இல்லை வாடாது உள்ளுக்கு இல்லை பலாளி செம்பாட்டு மண்ணுன்னு சொல்கிற செம்மண்ணின்ற தன்மையால் தான் அந்த விவசாயம் எல்லாம் வந்து இப்படி ஒரு நல்ல செழிப்பாக வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வாடிடுமா என்ன இந்த ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அண்ணாவோட அப்பா தான் பைத்தங்காய் 5 கட்டி கொண்டு போகிறார். எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.